நல்ல
சுருஞ்சி பார்த்து பொல்லாது ஐயா கண்ணை மட்டும் விட்டாது ஐயா ஏற்படுத்தவர் சபை இந்த தெய்வீக சபையிலே ஐயா சொன்னார் எல்லாருக்கும் தெரியும் மணி விளக்கமாக சொன்னாய் எல்லாருக்கும் தெரியுங்க நம்முடைய நாடு என்ன தெரியுமா ஐயா தெரியாது ஐயா சொல்லுங்க ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா அதிசய பிறவின்னா எப்படி ஐயா இதான் ஒரு மாயை ஆமா மாயை அது என்ன மாயை மாயா மாயை என்ன அர்த்தம் மாயை என்ன தாய் ஓ மாயை மாயை ஆமா ஆமா அப்படி என்றால் நாடு எவ்வாறு உற்பத்தமானது தெரியுமா எவ்வாறு உற்பத்தமானது ஓர் சமயத்திலே சபாபதி உமாபதி கைலாசவாசன் கருணை கடாட்சன் விளம்பர சன்னன் ஜோதி பிரகாசன் தூயனர் வேதாந்தன் ஆதியா வரணும் படமே ஒரு குடையாகும் உமையவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாடகமாக விளங்கும் சிவபெருமானும் அன்னை பார்வதா தேவியும் கடலிலே ஓர் மாயமான சங்கு அது அற்புதமான சங்கரே உலகத்தோர் கூரை அதை காண வேண்டுமென்று 30 முக்கோடி தேவர்கள் 48,000 ரிஷி கூட்டங்கள் கிண்ணரர் யாவத்தோ பேர்களும் கடற்கரையை நோக்கி உலகத்திலே 3 திசைகள் கடல் ஆமா 3 திசை கடல் ஆமா ஆமா அந்த மாபெரும் சமுத்திரத்திலே அங்கே மானமான சங்காரம் புறப்படுகிறது என்று மாயமான சங்கு புறப்படுகிறது மாபெரும் தேவர்கள் காத்து கொண்டிருக்கிறார் தேவர்கள் ஆனால் அம்மையப்பன் சென்றார் சிவபெருமானும் ஆமா அன்னை
பார்வதா தேவி இருவருமாக சென்ற உடனே ஆமா இறைவா இறைவா சங்கானது புறப்படுவதற்கு நேரமாக கொண்டிருக்கிறது. நேரமாக போல் தெரிகிறது. சிறிது நேரம் அதற்குள்ளாக எனக்கு ஆழ்ந்த நித்திரையாக இருக்கிறது. சற்று நேரம் உன் துணை மீது என் சிரத்தை வைத்து நான் உறங்க வேண்டும். அன்னை உமையவள் கூற அவனமே சிவபெருமானுடைய துணையின் மீது பார்வதா தேவியான சிரத்தை வைத்து ஆழ்ந்த நித்திரையாக இருக்கிறார். படமையிலே பார்த்துட்டான். ஆமா ஆமா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற போது இருக்கும்போது சிறிது நேரத்திற்குள்ளாக சங்கானது புறப்பட்டு விட்டது என்று தேவர்கள் எழுப்பினால் அங்கே நித்திரபங்கம் செய்வது மாபெரும் குற்றம். நித்திரபங்கம் ஏற்படுமே ஆமா என நினைந்து ஆண்டவன் ஆமா சிவபெருமான் ஆமா நம் தேவியானவர் ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கட்டும். அங்கே மணர் குவியல் ஒன்று சேர்த்தார். மணர் குவியலை சேர்க்கிறார். அந்த மணர் குவியலை சேர்த்து அங்கே ஆண்டவன் திருக்கரத்தால் சேர்த்த மணர் குவியலார் அன்னையினுடைய சிரத்தை எடுத்து வைத்துவிட்டு அனைவரும் தேவரோடு இவரும் சென்று அங்கே மாளமான சங்கானதை புறப்படுகிறது அல்லவா? அந்த சங்கானதை பார்க்க அந்த ஆண்டவன் புறப்பட்டு விட்டார். அந்த மணர் குவியல் மீது சிரத்தை எடுத்து வைத்தார். மணர் குவியல் மீது சென்று வரும் பரிந்தும் நம்முடைய தேவிக்கு எந்த ஒரு ஆபத்தும் நெருங்க கூடாது என்ற அளவிலே அன்னவரை சுற்றி 7 கோடுகள் இட்டார் தன் திருகரத்தால். 7 கோடு போடுற கையிலே அந்த 7 கோடுகள் ஆமா தன்னுடைய தேவிக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அங்கே அன்னவரோ கடலில் புறப்படும் சங்கானதை பார்க்க அங்கே மக்களோடு மக்களாக கூட்டத்தோடு கூட்டமாக அற்புதமான மானமான சங்கானதை பார்த்தாள். அது அவ்வளவு பெரிய சத்தியம். அதனால்தான் எல்லாரும் கூடிவிடும் என்று எல்லாருமே பார்த்து போறாங்க. ஆமா அந்த சங்கானதை இறைவன் பார்க்க சென்றார். ஆமா அன்னை உமையவள் ஆனவள் தன்னுடைய நித்திரை கலந்து எழுந்து பார்த்தால் அங்கே சிறந்தவை மணர் குவியல் தான் இருக்கிறது. மணர் குவியல் இருக்கிறது. பார்க்கும் அளவிலே காலகண்ட திருநேத்திர கடுமலாக விளங்கும் 2011 நாமதேவனுடைய சிவபெருமானுடைய திருக்கரத்தால் அங்கே இழுத்த கோடுகள் அந்த இழுத்த 7 கோடு தான் இருக்கு. அந்த 7 கோடு தான் 7 கோடு இருக்குது. அந்த மணர் குவியல் இருக்கு. அந்த மணர் குவியல் இருக்கிறது. ஆமா என்ன ஒரு பெருமை. ஆமா பதிய தெய்வமான பாவையர்கள் நிறைக்கும் இந்த உலகத்தில் தன்னுடைய தேவிக்கு நித்திரபங்கம் ஏற்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவருடைய திருக்கரத்தால் சேர்த்த இந்த மணர் குவியலே ஒரு கோட்டையாக கோட்டை அங்கே மாபெரும் கோட்டை விட்டது. ஆமாங்க அன்னவரை சுற்றி 7 கோடுகள் இட்டார்கள். 7 கோடுகள் இட்டார்கள். திருக்கரத்தினால் இட்ட கோடுகள் அனைத்தும் 7 மதிர்ச்சுவர்களாகின. ஆமாங்க மானமான சங்கை அவர் பார்த்துட்டு வர்றார். எங்கே இருக்கிறார் என்று பார்க்க வரும்போது திகைத்து விட்டார். என்ன சக்திமயமடா, என்ன சக்திமயம். தேவியானவள் எங்கே இருக்கிறார் என்று அங்கே 7 மதுகளை கடந்து அங்கே கோட்டைக்குள்ளர சென்றால் தேவியானவள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நான் சென்றவனால் என்ன நடந்தது? கோட்டை மொத்தமாக இருக்கிறது. மதுச்சோர் இருக்கிறது. என்ன நடந்தது என்று என்ன நடந்தது கேட்கிறார். கலந்து பார்த்து திருக்கரத்தினால் இட்ட 7 கோடுகளும் தங்கள் திருக்கரத்தினால் குவித்த மணர் குவியல்களும் பார்த்தேன். நீங்கள் வருவதற்குள்ளாக நீங்கள் எத்தனையோ திருவிளையாடல்கள் செய்திருக்கலாம். இந்த தேவியானவள் சிறிய மாபெரும் கோட்டையாக ஏற்படுத்தியிருக்கிறேன். 7
கரங்களால் 7 கோடுகள் இட்டாய். 7 கோடுகளோ 7 மதுகளாகின. 7 மதிப்பு. கண்ணே, நீ வைத்த கோட்டைக்கு ஒரு மன்னன் தேவை அல்லவா? கோட்டைக்கு ஒரு மன்னன் தேவை. அதனால் ஆமா, முதன்மையாகத்தான் ஆமா, அண்ணனுடைய சக்தியாலும் சத்தியாலும் அன்னை உட்படத்தாலும் அங்கே சிவாலிங்கம் மறுமுறை போத்த லிங்கத்தை படைத்தார். போத்த லிங்கத்தை படைத்தார். உருவத்தை படைத்தா போதுமா? அதுக்கு ஜீவன் வேண்டும் அல்லவா? ஜீவன் வேண்டும். ஜீவன் தான் உயிர். உயிர் வேணும். அந்த ஜீவா லிங்கத்தை படைத்தார். ஜீவாலிங்கத்தை படைத்தார். ஜீவன் லிங்கத்தை படைத்தால் போதுமா? போதுமா? அதற்கு ஆத்மா லிங்கத்தை படைத்தார். ஆத்மா லிங்கத்தை படைத்தார். ஆத்மம் இருந்தால் தான் ஆதி பிறக்கும். ஆமாங்க. அதனால் அந்த 4 லிங்கங்களை படைத்து அங்கே போத்தலிங்கம். போத்தலிங்கம் அவர்தான் போத்தராஜாவின் தந்தை. போத்தராஜாவின் தந்தை. ஆமா, அங்கே சிவாலிங்கம், சிவாலிங்கம், போத்தலிங்கம், போத்தலிங்கம், ஆத்மலிங்கம், ஆத்மலிங்கம், ஜீவாலிங்கம், 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 ஆத்மலிங்கம் ஆமா என 4 லிங்கங்களை படைத்து படைத்து அதற்கு உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்தார். ஆத்மம் இருந்தால் அளவு ஆதி பிறக்கும். ஆமா, இந்த நாட்டுக்கு வந்தான் கொத்தவன் கொத்தவன் போர்த்தராஜா. ஒரு மன்னன் இருந்தால் போதுமா? போதாது. நாட்டு மக்கள் வேண்டுமல்லவா? வேண்டும். ஆனால் ஆண்டவனுடைய திருவருளால் திருவருளால் அவருக்கு ஒரு மந்திரி உற்பத்தி செய்தார். மந்திரி உற்பத்தி செய்தார். விக்ரமன்றால் மோலி என்றால் சுட்டரிக்கும் சூரியன். சூரியன் அங்கே கோப கணவனைத்து ஆமா உக்கிரமான மந்திரியை படைத்தார். அப்படி உக்கிரமான மந்திரியை படைத்து அப்படி மன்னன் இருந்தால் போதுமா? ஆமா, இதை கட்டி ஆள்வதற்கு மக்கள் வேண்டும் அல்லவா? மக்கள் வேண்டும். ஆண்டவன் அதனாலே மக்களை நாட்டிலே ஆடவர்களை தவிர மீதி யாவரும் கிடையாது. அதை போன்று என்னுடைய நாட்டிலே சிவாலிங்கம், போத்தலிங்கம், ஆத்மலிங்கம், ஜீவாலிங்கம் என சொல்லக்கூடிய அந்த 4 லிங்கங்களை படைத்த ஒரு லிங்கமாக்கி அங்கே பெருமையோடு போத்தராஜா என்று உலகத்தோர் போத்து உலகிலே உலகிலே என்னுடைய நாடு. அது என்ன நாடு தெரியுமா? ஆமாங்க, சிவன். அன்னை நான் உற்பனமாகிய நம்முடைய பதியார் பேர் விளங்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய நாட்டிற்கு சிவனந்தாபுரி பட்டினம் ஆரக்கூடிய மகன் அங்கே நெற்றியிலே விபூதியை இடுபவன். அந்த நெற்றியிலே சிவாலிங்கம் உடையவர். ஆமா, யாருக்கு உண்டு. ஆமா, அணிந்திடும் மார்பில் வணக்கம் வழங்க பேர் பெற்ற நிகரில்லா சூரன் அங்கே வணக்கும் போது
போத்தராஜா, போத்தராஜா, 5 பொருள்கள் தருகிறேன். 5 பொருட்களை தருகிறேன். அம்மையப்பனாக ஆமா, அற்புதமாக அளிக்கிறார்கள். அற்புதமாக இருக்கிறேன். கொந்தம் கொடிசீலை, பந்தம் கொடிசீலை, வீரப்பம்பை, வீரப்பம்பை, வீரஜாட்டி, பண்டார வெட்டி, வீரமணி. இந்த 5 பொருள்கள் எந்த நேரத்திலும் உன்னுடைய கரத்திலே இருக்க வேண்டும். உன் கரத்திலே இருக்க வேண்டும். அயல்நாட்டு மன்னர்களை எதிர்த்து வந்தார்கள் என்று அன்னவரை எதிர்த்து புரிய வல்லமாய் இந்த 5 பஞ்சபூத மாதிரி உன்னை காக்கும். ஆதலால் கொந்தம் கொடிசீலை, வீரப்பம்பை, பண்டாரவெட்டி, வீரஜாட்டி, என சொல்லக்கூடிய 5 பொருட்கள் 5 பொருளை எப்பொழுதும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய நாடு அழுவதுடையாராள். ஆமா, ஒரு பெண்ணால் அழிக்க முடியும். நாடு என்ன பெண்ணால் தான் அழியணும். நாட்டிலே பெண்கள் என்பதே கிடையாது. ஐயா, எப்படியா யாரு ஆண்டவருடைய படைப்பு பிறவி. ஆமாங்க, அதிசய பிறவி நீங்கள். ஆண்டவனும் உற்பணத்தால் வந்தவர்கள் நீங்கள். அதனால் பூரான் ஆமா, போத்தராஜா பெண்மால் அடியும் என்று உரைத்தார். ஆதலால் என்னுடைய நாட்டிலே விபூதியை அணிந்தவர் தவிர வேறு யாராயிரம் நாமதாரிகள் வந்தால் அவர்களை வெட்டி விடுத்து விடுவீர்கள். அந்த மாதிரி ஒரு பஞ்சமல்லா நாடு. நீர் வளம், நில வளம், கோவல்லம், குடி வளம், தனவளம், தானிய வளமனை சொல்லும் 5 வளங்களும் பொருந்திய நாடு எம்முடைய சிவனந்தாபுரி பட்டினம். அது எங்க இருக்குது பார்த்தீங்க? எங்க இருக்குதுங்க? கடற்கரை ஓரத்திலே இடமாக இருக்கு. அன்னை வாழ்வதா தேவியால் ஒப்பனாகப்பட்டது. கரத்தினால் சுவிக்க மண்டலம். ஆமாம், அங்கே நாடகம் கோட்டையாகும். அங்கே நாடு சிவனந்தா மக்கள். ஆமாங்க, என்னை முதல் உண்டு எல்லாமே மாயா வந்துகிறீங்க. மாளிகையாக வந்துகிறீங்க. ஆனா போத்தராஜா சரித்திரம் நமக்கு கூட ரொம்ப தெரியாது. ஆமா ஆமா, ஏன் இந்த பஞ்சபாண்டவர் சிலையோடு இந்த சிலை ஒண்ணு முன்ன போட்டோன்னு தெரியும். ஆமா, பாண்டவர் சிலைக்கு முன்னால இது என்ன சிலை, இது என்ன தலை, அது ஒண்ணு திருப்பி போது தலை பிடிச்சும் போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஆமா, யாரு இது? அதுதான் அந்த விளக்கம் தான் இன்னைக்கு இந்த போத்தராஜா. ஆமா, சில பேருக்கு தெரியாது, சில பேர் பார்த்ததும் கிடையாது. ஆமா, அதுதான் இந்த சரித்திரம். ஆமா ஆமாங்க, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கு காலை போத்ராஜா 5 பொருளும் தரத்தில் இருக்க வேண்டும் என்று 5 பொருளுடைய ஆசீர்வாதத்தோடு யாதொரு குறையின்றி யாமோ வாழ்ந்து வருகிறோம். அன்றாடும் அதிகாலையில் எழுந்து என்னுடைய நேமரசங்களை முடித்து அம்மை அப்பனாக வழங்கிய 5 பொருட்கள் கொந்தம் கொடிசீலை, வீரப்பம்பை, பண்டார வெட்டி, வீரஜாட்டி, வீரமணி இவைகளை பூஜிப்பது வழக்கம். ஆண்டவனை ஸ்மரிக்க வேண்டும். அந்த 5 பொருள் கொண்டு வா.
நாதாரியே போற்றி போற்றி